ஹாய் கைஸ், நம்ம பெப்போட டே 28 இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் கண்டிஷன் இதுதான். அப்புறம் கைஸ், நான் ஒரு 3 டைப்பா போஸ்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து பின் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ரிஃபர் பண்ணி அதில் ஃபாலோ பண்ணிப்பேன் இனிமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கதை இன்னைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட்டான். ஆரஞ்சு அலர்ட்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகுமா, அதனால ரெயின் கோட்டை மாட்டின்னு கிளம்பிட்டேன் வாக்கிங்க்கு காலையிலேயே. அப்புறம் இன்னொரு கதை கைஸ், நைட்டு என்னால் வாக்கிங் போக முடியல. ஸோ அதை நம்ம மார்னிங்கே மாற்றிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி 7 ஹவர்ஸ் ஸ்லீப் பட்டனும் மாத்திட்டேன் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மு கிளம்பியாச்சு கைஸ். நம்ம பார்ட்னரை கூட்டிங்கன்னு செஸ்ட்ல ஆட்டினாலே நம்ம ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆயிடுவோம். அதை போட்டு பொழக்கிறது தான் நம்ம முத வேலை. செஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போற மாதிரி சூப்பர் செட்டு, பிரமிட் செட்டு அண்ட் ஃபெயிலியர் செட்டு. சூப்பர் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித் மிஷின்ல பார்பிள் பிரஸ் அது போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹை டு லோ புள்ளி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து சூப்பர் செட்டாக போட்டு தள்ளியாச்சு. அதுக்கு அத்த கதை என்ன கதைன்னா லோ டு ஹை புள்ளி அது வந்து பாத்தீங்கன்னா பிரமிட் செட்டு அதை போட்டு அடினு ஆச்சுல நமக்கே கிருகிருன்னு ஆயிடுச்சு தலைகளெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளைஸ் பாத்தீங்கன்னா ஃபெயிலியரு. ஃபுல் ஸ்டாக் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், 3 கவுண்ட்டுக்கு மேல ஏறல. ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சு நம்ம மிரர்ல நம்ம பாடி ரசிக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சுகம் கைஸ். எல்லாரும் போட்டு முடிச்சு அந்த பம்பை பாருங்க, வேற லெவலா இருக்கும். அடுத்த கதை என்னன்னா நம்ம லாட்டு அதுக்கு எகிரி குச்சாச்சு. அது பாத்தீங்கன்னா வி ஹேண்டல்ல ஒரு கிரிப்பு, அப்புறமா லாங் கிரிப்பு ரெண்டும் போட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் செட்டா தள்ளணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரமிட் செட்டுக்கு நம்ம சீட்டட் ட்ரோவிங்கு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு முடிச்சாச்சு. வெளியே எட்டி பார்த்தா மழை பொல வந்துட்டே தான் இருக்குது, நிக்கவே மாட்டேங்குது. அத்த கதை பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்ம டீ பார் ரோவிங்கு அவனை ஃபெயிலியர் போட்டு தள்ளிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம போஸ்டிங் ப்ராக்டிஸ் அது பண்றதுக்கு முன்னாடி லைட்டா புஷ்அப்ஸ் வச்சு நல்லா பம்ப் பண்ணிட்டு எடுத்து முச்சாச்சு. அப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தா 67, 1 கேஜி டிராப் ஆயிருக்குது. ஏறுது இறங்குது, இது என்ன கான்செப்ட்னே ஒன்றும் புரியல எனக்கு. லாஸ்டா வீட்டுக்கு போயிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு. மழை நின்றும் பார்த்தா நிக்கிற மாதிரியே தெரியல, அப்படியே ரெயின் கோட்டை மாட்டி நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் சப்பாத்தி அவனையும் சாப்பிட்டு முச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வெஜ்ஜீஸ் அவனையும் போட்டு தள்ளியாச்சு. இந்த கிளைமேட்ல பைக் ஓட்டினா என் பேண்ட் இப்ப என்ன நிலைமையில இருக்குதோ அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கு கைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு சிக்கனும் ரைஸும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. பாடி பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரை. என் கையும் என் காலையும் பாருங்க நல்லா சொதன்னு ஆகி போச்சு தண்ணியில ஊறி ஊறி. நம்ம வாஷிங் டியூட்டி அதையும் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு சிக்கனும் சப்பாத்தியும் சாப்பிட்டு நாள் முடியுது கைஸ். நாளை சந்திப்போம்.